ஹாய் டிஜி ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கோம் அப்படின்னா, ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்றது, ப்ரோ எனக்கு எல்லாமே தெரியுது, பட் என்னால் என்னோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட வாய்ஸில் எனர்ஜி லோவாகவோ இல்லை வேற ஏதோ மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ என்னோட ஹெல்த் கண்டிஷன் டோட்டல் ஒரு 2 வீக்ஸாகவே சரியில்லை. ஸோ அதனால தான் என்னோட எனர்ஜி லெவல் லோவாக இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிரமத்துக்கு சாரி. சரி, ஓகே, லெட்ஸ் கோ த வீடியோ. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ட்ரேடராக இருக்கேன். ஸோ நான் லாஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு ஃபோமோ தான் கிரியேட் ஆகுது. அதாவது எமோஷன்ஸோட ஒரு பார்ட்டே அது நான் பயம். ஐயோ இன்னும் லாஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்க்க போனா சிம்பிள்மா. பயம் அப்படிங்கிறது எப்ப வரும்? நம்ம லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா பயம் வரும். அப்போ ஒரு ப்ராப்பரான லேர்னிங் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பயம் வரும். என்ன ப்ரோ டிஃப்ரெண்டா சொல்றீங்கன்னு கேட்டா, எஸ் அதுதான் உண்மை. அப்போ அந்த பயத்தை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பிலீவ் மீ. அதாவது நான் ஒரு ட்ரேடரா இருக்கேன்னா நான் என்ன பிலீவ் பண்ணணும். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் நம்பணும், என்னோட ப்ராசஸை ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணணும். அது எத்தனை பேர் பண்றாங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல எத்தனை கான்செப்ட் கத்திக்கிட்டாலுமே அந்த கான்செப்டை நம்ம நம்புறது இல்லை. சி அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மை. இப்போ கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கு, எஸ்எம்சி இருக்கு, ஐசிடி இருக்கு, இன்னும் கான்செப்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்றாங்க எல்லாருமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிட்டா நான் எஸ்எம்சி கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்த கான்செப்டுக்கு வரும். எஸ்எம்சி கத்துக்கிட்டோம்னா ஐசிடி நான் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்த கான்செப்டுக்கு வரும். இப்படி இருக்கும் போது நான் எந்த கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுவேன், எந்த பிலீவ்னஸ் அப்படிங்கிறது இங்க இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மை. அதாவது நான் பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒண்ணு நான் பிரைஸ் ஆக்ஷனை நம்பி அதுக்குள்ள மட்டும் தான் டிராவல் பண்ணுவேன். இல்லையா நான் எஸ்எம்சி படிக்கிறேன்னா நான் எஸ்எம்சிக்குள்ள மட்டும் தான் டிராவல் பண்ணுவேன். இல்லையா ஐசிடி படிக்கிறேன்னா நான் அந்த ஐசிடிக்குள்ள தான் டிராவல் பண்ணுவேன். நான் இந்த விஷயத்தை எதுக்காக அப்படி சொல்லணும்னா, உங்க ப்ராசஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். இந்த 3 கான்செப்டையும் ஒன்னா எடுத்து கொலாப்ஸ் பண்ணி குட்டையில அடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு இட்லி சாப்பிட போறோம் அப்படின்னா அந்த இட்லியா சாம்பார் சட்னி எல்லாரையும் அந்த இது இந்த இது எல்லாரையும் குழப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது இட்ஸ் நாட் எ குட். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜில ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது பிரைஸ் ஆக்ஷனா இருக்கலாம், எஸ்எம்சியா இருக்கலாம், ஐசிடியா இருக்கலாம். ஸோ நாங்க சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க. யூ வாண்ட் டு பிலீவ். நீங்கன்னா உங்களை பிலீவ் பண்ணணும். எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் அடிஷ்னலா கட்டுக்க போறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கன்னா டிராப் அவுட் ஆவீங்க. ஸோ அதனால எந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சிம்பிள். ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாலும் அந்த இண்டிகேட்டர் பிலீவ் பண்ணி கூட உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் த வின்னிங் ரேட் தான். இங்க டிசைட் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்னிங் ரேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிகேட்டர் 40% வின்னிங் ரேட் வச்சிருக்குன்னா இட்ஸ் குட். பிரைஸ் ஆக்ஷன் 40%, இட்ஸ் குட். ஆனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எந்த கான்செப்டை எடுக்கணும் அந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணணும். மாஸ்டர் என்ன ப்ரோ நிறைய பேர் சொல்றாங்க 10 நாள்ல சூப்பரா ட்ரேட் பண்ணலாம், வேற மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாஸ்டர். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்தா புரியாது, அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டோட டைமிங்லும் ஒவ்வொரு மார்க்கெட்டோட ரியாக்ஷனையும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருடைய ஒர்க் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டிஃப்ரெண்டா தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் மாஸ்டரிங். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்றீங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆகும். ஏன்னா உங்களோட வின்னிங் ரேட்டை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. இப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் லைவ்லேயே ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, என் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. நான் திட்ட 9 வருஷம் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதான் ஒரு வருஷம் மார்க்கெட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா என்னோட ட்ரைனிங் 4 மாசத்துல ஃபுல்லாவே கரைச்சி குடிச்சாங்க இல்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க, எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க, அதனாலதான் சொன்னேன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ப்ராசஸ நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்ணணும். ஸோ எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் லேர்ன், மாஸ்டரிங் அண்ட் டூயிங் த ட்ரஸ்ட். ஸோ இந்த 2 ப்ராசஸையும் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிரியேட் ஆகும். ஸோ நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வேணா நீங்களே யோசிச்சு பாருங்க. இதனாலதான் இன்னுமே நீங்க ஃபெயிலியர்ஸ்ல இருப்பீங்க. கொல்லப்போறது ஐயோ எனக்கு இது ஒர்க் ஆகலன்னா அடுக்கு போறது. சரி ஓப்பனா சொல்றேன், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே உடனே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கூட்டமாங்கிட்ட இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ட்ரேடரா இருந்தா சரி, உங்க மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப இருக்குங்க. நம்ம மக்களை பார்க்கும்போது என்னன்னா நம்ம மக்கள் இப்படி இருக்காங்கன்னு தோணுது. ஆனா மைண்ட் செட் அவங்களுக்கு மாறவே மாட்டேங்குது. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும், ஏன்னா பிகாஸ் ஆஃப் மேனிப்புலேஷன் அந்த மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, நீ வந்து பெரிய ஃபண்டு போட்டாதான் நீ ஒரு பெரிய ட்ரேடர் ஆகலாம். அப்படிலாம் கிடையாது. அடிச்சு சொல்றேன், உங்ககிட்ட ஒரு 10,000 rupees இருந்தாலுமே நீங்க ஒரு பெஸ்ட் ட்ரேடரா உருவாகலாம். ஆனா அதுக்கான நிர்ணயம் எனக்கு தேவை. நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு மாசம் 1000 ரூபாய் போடும் அப்படின்னு நான் நினைக்கணும். ஸோ மந்த்லி எனக்கு ஒரு 5 to 10% ரிட்டர்ன் வந்தா போதும்னு நான் நினைக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட நீட் என்ன, உங்களுடைய நீட் என்ன, நான் மாசம் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்களேன். என்னுடைய நீட் வந்து மாசம் ஒரு 50,000 ரூபாய் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. நீட் என்ன, எனக்கு மாசம் 50,000 ரூபாய் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா கம்பல்சரி என்னோட கேபிட்டல் 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்குமா. இதுதான் ட்ரூ. அப்பனா என்னால 50,000 ரூபாய் கோலை அச்சீவ் பண்ண முடியும். இந்த மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க, மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் த எமோஷன் தான். ஆனா நான் 1 லட்சம் ரூபாய் போட்டு மாசம் 50,000 ரூபாய் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஃபார் 50,000 ரூபாய் ரிஸ்காக மாறும். அப்போ கேபிட்டல்ல பாதிக்கு பாதி காலி ஆகும். அப்ப காலி ஆகும் போது எமோஷன் கண்டிப்பா அதிகமாகும். அப்போ அந்த எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியது என்னுடைய வேல்யூஸ, என்னுடைய அக்செப்டன்ஸை, என்னால எவ்வளவு லாஸை ஏற்றுக்க முடியும். ஏன்னா சிம்பிள், நான் ஒரு லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ட்ரேட் பண்ண எனக்கு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ இந்த லாஸே நான் பண்ணாலும், நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த லாஸே நான் பண்ணாலும் எனக்கு அடுத்த ட்ரேட்ல நான் சக்சஸ் பண்ணலாம்டா, அடுத்த ட்ரேட்ல எனக்கு என்ன பண்ணலாம், சக்சஸ் பண்ணலாம்டா அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு கேபிட்டல் வேணும். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியும். நீங்க இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எமோஷன்ஸ் கண்டிப்பா பிளே பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என் ஸ்ட்ராட்டஜியை நான் ட்ரஸ்ட் பண்ணேன், என்னோட வின்னிங் அக்யூரசி 40%ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். எத்தனை ட்ரேட் எடுக்கிறோமா, ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கு, ரைட்டா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன், ரைட்டா. ஸோ 10 ட்ரேட்ல நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ட்ரேடு எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரேடே என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. 2வது ட்ரேடு எனக்கு ஃபெயிலியர் ஆகும். 3வது ட்ரேடு எனக்கு ஃபெயிலியர் ஆகும். ஆனால் 4வது ட்ரேடு என்ன பண்றேன், சக்சஸ். 5வது ட்ரேடு என்ன பண்றேன், சக்சஸ். 6வது ட்ரேடு என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. 7வது ட்ரேடு என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. 8வது ட்ரேடு என்ன பண்றேன், சக்சஸ். 9வது ட்ரேடு என்ன பண்றேன், சக்சஸ். 10வது ட்ரேடு ஃபெயிலியர். இந்த மாதிரி எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கும்போது நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஆனா வின்னிங் ட்ரேடு கம்மியா தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் per ட்ரேடுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன வச்சிருக்கோம்னா 1:2. அதாவது 1% ரிஸ்க், என்னோட கேபிட்டல்ல 1% ரிஸ்க், 2% ரிவார்ட் நான் வைக்கிறேன். ஓகேவா. சரி, இந்த இடத்துல நல்லா டிசைட் பண்ணி பாருங்க. நான் வந்து 6 ட்ரேடு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபெயில் பண்ணிருக்கேன். 6 ட்ரேட்ஸ் என்னது, ஃபெயில். அதே 4 ட்ரேடு சக்சஸ். அப்போ 6 ட்ரேட் ஃபெயிலியர் பண்ணா
எனக்கு 1% அப்படிங்கிறப்போ 6x1 6% எனக்கு லாஸ். அதே 4 ட்ரேட் சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ 8 அதாவது 4x2% 8% ப்ராஃபிட்மா. ஸோ அப்போ 8% ப்ராஃபிட் 6% லாஸுங்கிறப்போ எனக்கு 2% எனக்கு என்னவா இருக்குன்னா நெட்ல பிளஸ்ஸா இருக்கு. அப்போ எனக்கு இந்த 2% இட்ஸ் a good profit return அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்மளால வர முடியும். ஸோ அப்போ இந்த லாஸ் அப்படிங்கிற இந்த 3 லாஸ் ஃபர்ஸ்ட் 3 லாஸ் வந்தாலும் உங்களுக்கு எமோஷன் பிளே ஆகுது, நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிமிட்டேஷன்ஸ். என்ன சார் சொல்றீங்க லிமிட்டேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட்டுக்கும் ஒரு செட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும், லாஸுக்கும் ஒரு செட் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்கணும். அதாவது இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒன்லி 1 ட்ரேட் தான் இருப்பேன். இன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் எடுக்க போறேன், அது வின் ஆகணும் அப்படி இல்லாட்டி லாஸ் ஆகணும். எதுவா இருந்தாலும் ஐ வில் பி அக்செப்ட் டுடே இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரேட். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் அதுவும் ஒரு பெஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த ட்ரேட் எடுப்பேன். ஓகேவா, அது ஒன்று வின் ஆகணும் இல்ல லாஸ் ஆகணும். வின் ஆனா 2% எனக்கு வின்னிங், லாஸ் ஆனா 1% லாஸ். இப்படிங்க நீங்க லிமிட்டேஷன் வச்சீங்க அப்படின்னா மறுநாள் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இஃப் லாஸ் உடனே நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா ஐயோ லாஸ் ஆச்சு கேபிட்டல்ல மைனஸை பார்க்க கூடாது. லாஸ் ஆச்சு உடனே அடுத்த ட்ரேட் போடு லாஸ், அடுத்த ட்ரேட் போடு லாஸ், ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரேட் பண்ணினா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆக ஆக நம்ம மேல உள்ள கான்ஃபிடன்ஸ் நம்மளை விட்டு போகுது. ஸோ அதனாலதான் நான் சொல்றது, ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸை நீங்க ஃபாலோ. ஸோ கம்பல்சரி நமக்குன்னு ஒரு ரூல் போட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இவ்வளவுதான் லாஸ் பண்ணுவோம்னா இவ்வளவுதான் லாஸ் பண்ணும், இவ்வளவுதான் ப்ராஃபிட் பண்ணுவோம்னா இவ்வளவுதான் ப்ராஃபிட் பண்ணும். அதை தாண்டி நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும், நிறைய ஓடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அஃபெக்ட் ஆக போகுது நான் இல்லை, நீங்க தான். ஸோ அதனால சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல் வைங்க. கண்டிப்பா இந்த கான்செப்ட் உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான கான்செப்டா இருக்குங்கிறப்ப இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பட்டன் கொடுங்க. இதை விட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு கூட இதே மாதிரி கண்டென்ட்ஸை நான் ரெகுலரா நிறைய போஸ்ட் பண்ணுவேன். எனவே பை பை, see you all.